கணத்துக்குரிய தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்வாழ்த்துக்கள். தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:13வது வசனம், நான் உண்டாகிறதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, அவர் தான் தேவன், வானத்தை பூமி உண்டாக்கின தெய்வம். இவர் யார்? நாள் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே அவர் இருக்கிறாரா. அதே போல் அவருடைய கையிலிருந்து பறிக்கிறதுக்கு எந்த மனுஷனுக்குமே எந்த சக்திக்குமே அதிகாரம் கிடையவே கிடையாது. அதே போல் அவர் செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. நான் செய்ததை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியும் ஒருவனுக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம், நம்பி இருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சந்தோஷமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், எதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நாள் டேட் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் இருக்கிறாராம். அன்பானவர்களே, அப்படின்னா உங்களுக்கு குறித்தான திட்டம் தீர்மானத்தை எல்லாம் இந்த உலகத் தோற்றத்துக்கு முன்னாலே அவர் என்ன செஞ்சிட்டாரு? எழுதி வச்சிட்டார். அந்த திட்டத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி எந்த மனிதனுக்கும் எந்த சக்திக்கும் இடமில்லை, ஆண்டவர் கொடுக்கல. ஆகவே உங்களை குறித்து தேவ திட்டம் மாறாது. உங்கள் மேலே தேவன் வைத்திருக்கிற அழைப்பு, அந்த கிருபை, அந்த வரங்கள் எதுவும் மாறவே மாறாது. ஆகவே இந்த பூமியில் இன்ன காரியத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார்கள், அந்த வாக்கு மாறாது. ஆகவே நீங்கள் பயப்படாதீர்கள். உலகத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பார்க்கிற போது நடக்குமா நடக்காதா கேள்வி வரும், பயம் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் கொடுத்த காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு உண்டான அறிகுறியே இல்லை என்றெல்லாம் கூட மனசில் தோணும். ஆனால் ஆண்டவர் சொன்னது தான். திரும்ப திரும்ப இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் செய்ததை மாற்றி அமைப்பவன் யாருங்கிறார். ஆகவே யாராலும் மாற்றி அமைக்கவே முடியாதது அவர் திட்டம் போட்ட காரியத்தை. ஆகவே தைரியமாக இருங்கள். அவர் திட்டம் போட்ட காரியத்தை எந்த சக்தியால் மாற்ற முடியாது என்பதில் நீங்கள் விசுவாசமாய் மனத்தெளிவோடு இருங்கள். நிச்சயமாக வர வர நீங்கள் விருத்தி அடைவீர்கள், மிகவும் திரளாய் பெருகுவீர்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள், எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவர் செய்ய நினைச்ச காரியம் வாய்க்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை பார்ப்பீங்க, கிருபையை பார்ப்பீங்க, அவரால் கிடைத்த உயர்வை பார்ப்பீங்க. எந்த விதத்திலும் நான் செய்ய நினைத்தது என்று சொல்கிறார்ல, அவர் தீங்கை உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் நினைப்பதே இல்லை. அவர் நினைப்பதெல்லாம் நன்மைக்கு எதுவானதை மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நினைத்திருக்கிறார். ஆகவே நன்மை வந்து சேரும், உயர்வு வந்து சேரும். பயப்படாதீங்க. அவர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கலாமா, ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தை நிமித்தம் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். எங்கள் மேல் நீங்கள் வச்ச திட்டத்தை யாராலும் மாற்றி அமைக்க முடியாததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளும் வெற்றி நாளாக அமைவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.